இன்றைய டெஸ்ட்கான ஃபர்ஸ்ட் கொஷின் லென்ஸின் திறன் ஆப்ஷன் பி டயாப்டர். செகண்ட் கொஷின் ஒரு பொருளின் சரியான பிம்பத்தை உருவாக்கும் ஆடி. ஒரு பொருளின் சரியான பிம்பத்தை உருவாக்கும் ஆடி ஆப்ஷன் டி சமதள ஆடி. தேர்ட் கொஷின் கோளக ஆடியின் வளைந்த பரப்பில் ஒளி எதிரொலிப்பானது நிகழ்வது. கோளக ஆடியின் வளைந்த பரப்பில் ஒளி எதிரொலிப்பானது நிகழ்வது ஆப்ஷன் சி குழியாடி. ஃபோர்த் கொஷின் முகம் பார்க்கவும் கண்ணாடி அலங்கார அமைப்புகளுக்கும் பலவித ஒளிக்கருவிகளிலும் பயன்படுவது. முகம் பார்க்கவும் கண்ணாடி அலங்கார அமைப்புகளுக்கும் பலவித ஒளிக்கருவிகளிலும் பயன்படுவது ஆப்ஷன் ஏ சமதள ஆடி. ஃபிஃப்த் கொஷின் கலீலியோ தொலைநோக்கியில் கண்ணருகு லென்ஸாக பயன்படும் கோளக ஆடி. கலீலியோ தொலைநோக்கியில் கண்ணருகு லென்ஸாக பயன்படும் கோளக ஆடி ஆப்ஷன் ஏ குழியாடி. சிக்ஸ்த் கொஷின் தூரப்பார்வை எனும் பார்வை குறைபாட்டை போக்க கோளக ஆடியில் பயன்படுகின்ற ஆடி. தூரப்பார்வை எனும் பார்வை குறைபாட்டை போக்க கோளக ஆடியில் பயன்படுகின்ற ஆடி ஆப்ஷன் பி குவியாடி. செவன்த் கொஷின் சாலைகளின் மிகவும் குறுகிய மற்றும் நுட்பமான வளைவுகளில் பயன்படுகின்ற ஆடி. சாலைகளின் மிகவும் குறுகிய மற்றும் நுட்பமான வளைவுகளில் பயன்படுகின்ற ஆடி ஆப்ஷன் சி குவியாடி. எய்த் கொஷின் ஒளி வெப்பம் ஒளி மற்றும் ரேடியோ அலைகள் போன்றவற்றை அவற்றின் ஆற்றல் குறையாமல் ஆடியின் குவிய பரப்பில் வீழ்த்தி சேகரிக்க பயன்படுகின்ற ஆடி. ஒளி வெப்பம் ஒளி மற்றும் ரேடியோ அலைகள் போன்றவற்றை அவற்றின் ஆற்றல் குறையாமல் ஆடியின் குவிய பரப்பில் வீழ்த்தி சேகரிக்க பயன்படுகின்ற ஆடி ஆப்ஷன் பி பரவளைய ஆடி. நைன்த் கொஷின் கோளக ஆடி எந்த உள்ளீடற்ற கோளத்தின் ஒரு பகுதியாக அமைகிறதோ அந்த கோளத்தின் மையம். கோளக ஆடி எந்த உள்ளீடற்ற கோளத்தின் ஒரு பகுதியாக அமைகிறதோ அந்த கோளத்தின் மையம் ஆப்ஷன் டி வளைவு மையம். 10th கொஷின் சூரிய சமையற்கலன்கள் மற்றும் சூரிய வெப்ப சூடேற்றி ஆகியவைகளில் பயன்படுத்தப்படுகின்ற ஆடி. சூரிய சமையற்கலன்கள் மற்றும் சூரிய வெப்ப சூடேற்றி ஆகியவைகளில் பயன்படுத்தப்படுகின்ற ஆடி ஆப்ஷன் சி பரவளைய ஆடி. 11th கொஷின் ஆடியின் மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் செங்குத்து கோடு. ஆடியின் மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் செங்குத்து கோடு ஆப்ஷன் பி முதன்மை அச்சு. 12th கொஷின் ஆடி மையத்திற்கும் முதன்மை குவியத்திற்கும் இடையே உள்ள தொலைவு. ஆடி மையத்திற்கும் முதன்மை குவியத்திற்கும் இடையே உள்ள தொலைவு ஆப்ஷன் ஏ குவிய தொலைவு. 13 ஒளியின் பன்முக எதிரொலிப்பு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படும் கருவி. ஒளியின் பன்முக எதிரொலிப்பு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படும் கருவி ஆப்ஷன் பி கலைடாஸ்கோப். 14 ஒரு பொருளுக்கு அல்லது நீர்மூழ்கி கப்பலுக்கு மேலாகவோ அல்லது அதை சுற்றியோ உள்ள பிற பொருட்களையோ அல்லது கப்பல்களையோ பார்ப்பதற்கான கருவி. ஒரு பொருளுக்கு அல்லது நீர்மூழ்கி கப்பலுக்கு மேலாகவோ அல்லது அதை சுற்றியோ உள்ள பிற பொருட்களையோ அல்லது கப்பல்களையோ பார்ப்பதற்கான கருவி ஆப்ஷன் ஏ பெரிஸ்கோப். 15 ஒளி ஓர் ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும்போது தனது நேர்பாதையை விட்டு விலகிச் செல்லும் விளைவு. ஒளி ஓர் ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும்போது தனது நேர்பாதையை விட்டு விலகிச் செல்லும் விளைவு ஆப்ஷன் பி ஒளி விலகல். 16 ஒளி விலகலின் விதி. ஒளி விலகலின் விதி ஆப்ஷன் டி ஸ்னெல் விதி. 17 சாதாரண கண்ணாடியின் ஒளி விலகல் எண். சாதாரண கண்ணாடியின் ஒளி விலகல் எண் ஆப்ஷன் ஏ 1.5. 18 வாகனங்களில் பின்புற பார்வையை கண்ணாடியாக பயன்படுத்தப்படும் ஆடி. வாகனங்களில் பின்புற பார்வையை கண்ணாடியாக பயன்படுத்தப்படும் ஆடி ஆப்ஷன் ஏ குவியாடி. 19 எரிக்கும் ஆடிகள் எந்த நூலினை எழுதியவர். எரிக்கும் ஆடிகள் என்ற நூலினை எழுதியவர் ஆப்ஷன் பி டயோகில்ஸ். 20 திரையில் வீழ்த்த முடியாத பிம்பம். திரையில் வீழ்த்த முடியாத பிம்பம் ஆப்ஷன் சி மாயபிம்பம். 21 முதலில் ஒளியின் வேகத்தை பூமியில் கணக்கிட்டவர். முதலில் ஒளியின் வேகத்தை பூமியில் கணக்கிட்டவர் ஆப்ஷன் ஏ அர்மண்ட் ஃபிஷர். 22 பிம்பத்தின் அளவிற்கும் பொருளின் அளவிற்கும் இடையேயான தகவு. பிம்பத்தின் அளவிற்கும் பொருளின் அளவிற்கும் இடையேயான தகவு ஆப்ஷன் சி உருப்பெருக்கம். 23
கடலில் மிதக்கும் கப்பல் வானத்தில் தலைகீழாக தோன்ற காரணமான விளைவு. கடலில் மிதக்கும் கப்பல் வானத்தில் தலைகீழாக தோன்ற காரணமான விளைவு ஆப்ஷன் பி லூமிங். 24 இலை ஒளியியல் என்ற பெயர் உருவாக காரணமாக இருந்தவர். இலை ஒளியியல் என்ற பெயர் உருவாக காரணமாக இருந்தவர் ஆப்ஷன் டி நரீந்தர் ஹபானி. 25 கண்ணுறு ஒளியில் அதிக அலைநீளம் கொண்ட நிறம். கண்ணுறு ஒளியில் அதிக அலைநீளம் கொண்ட நிறம் ஆப்ஷன் பி சிவப்பு. 26 ஒளி விலகலின் ஸ்னெல் விதி. ஒளி விலகலின் ஸ்னெல் விதி ஆப்ஷன் பி. 27 ஒரு ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் ஒளிக்கதிரின் டேஸை சார்ந்து அமையும். ஒரு ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் ஒளிக்கதிரின் டேஸை சார்ந்து அமையும் ஆப்ஷன் சி அலைநீளம். 28 சூரியனிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் வளிமண்டலத்தில் உள்ள வாயு அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் சிதறடிக்கப்படுவது. சூரியனிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் வளிமண்டலத்தில் உள்ள வாயு அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் சிதறடிக்கப்படுவது ஆப்ஷன் பி ராலே ஒரு சிதறல். 29 விழிக்கோளத்தின் முன் பகுதியில் காணப்படும் மெல்லிய ஒளிபுகும் படலம் எது? விழிக்கோளத்தின் முன் பகுதியில் காணப்படும் மெல்லிய ஒளிபுகும் படலம் எது? ஆப்ஷன் சி கார்னியா. 30 விழி லென்ஸானது எதனால் தாக்கப்பட்டுள்ளது? விழி லென்ஸானது எதனால் தாக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ சிலியரி தசைகள். 31 கொரில்லா போர்முறைக்கு அதாவது மறைந்திருந்து தாக்குதலுக்கு தலைவராக இருந்தவர். கொரில்லா போர்முறைக்கு தலைவராக இருந்தவர் ஆப்ஷன் பி சிவாஜி. 32 குதிரையேற்றம் போர்க்கலை அரசு நிர்வாகம் ஆகியவற்றில் சிவாஜிக்கு பயிற்சி அளித்தவர். குதிரையேற்றம் போர்க்கலை அரசு நிர்வாகம் ஆகியவற்றில் சிவாஜிக்கு பயிற்சி அளித்தவர் ஆப்ஷன் பி தாதாஜி கொண்டதேவ். 33 ரெய்கார் கோட்டையை கைப்பற்றி அதனை புனரமைத்தவர். ரெய்கார் கோட்டையை கைப்பற்றி அதனை புனரமைத்தவர் ஆப்ஷன் பி சிவாஜி. 34 சிவாஜியின் பாதுகாவலர். சிவாஜியின் பாதுகாவலர் ஆப்ஷன் சி தாதாஜி கொண்டதேவ். 35 ஜெய்சிங் மற்றும் சிவாஜி இடையே புரந்தர் உடன்படிக்கை நடைபெற்ற ஆண்டு. ஜெய்சிங் மற்றும் சிவாஜி இடையே புரந்தர் உடன்படிக்கை நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் டி கிபி 1665. 36 சுயராஜ்யம் என்று யாருடைய அரசு அழைக்கப்பட்டது? சுயராஜ்யம் என்று யாருடைய அரசு அழைக்கப்பட்டது? ஆப்ஷன் பி சிவாஜி. 37 சிவாஜி இராணுவத்தின் முக்கிய படைப்பிரிவு. சிவாஜி இராணுவத்தின் முக்கிய படைப்பிரிவு ஆப்ஷன் பி குதிரைப்படை. 38 மராத்தியர்களின் எழுத்துமுறை. மராத்தியர்களின் எழுத்துமுறை ஆப்ஷன் ஏ மோடி. 39 சிவாஜி காலத்தில் அஷ்டபிரதானின் பொறுப்புகளை சரியாக பொறுத்துக. சர் இ நௌபத் சேனாதிபதி, சுமத் துஃபீர், நியாயாதீஷ் பண்டிட் ராவ் தலைமை தளபதி, வெளியுறவுத்துறை அமைச்சர், தலைமை நீதிபதி, தலைமை அர்ச்சகர். சரியான விடை ஆப்ஷன் சி 1 2 3 4. 40 சிவாஜியின் முடிசூட்டு விழா எக்கோட்டையில் நடைபெற்றது. சிவாஜியின் முடிசூட்டு விழா எக்கோட்டையில் நடைபெற்றது ஆப்ஷன் பி ரெய்கார் கோட்டை. 41 சிவாஜியை மலை எலி என அழைத்தவர். சிவாஜியை மலை எலி என அழைத்தவர் ஆப்ஷன் பி அவுரங்கசீப். 42 அவுரங்கசீப்பை தக்காணத்தை வந்தடைந்த ஆண்டு. அவுரங்கசீப் தக்காணத்தை வந்தடைந்த ஆண்டு ஆப்ஷன் ஏ கிபி 1681. 43 முகலாயரின் வீழ்ச்சிக்கு இராணுவ ரீதியாக பங்களிப்பு செய்தவர்கள். முகலாயர்களின் வீழ்ச்சிக்கு இராணுவ ரீதியாக பங்களிப்பு செய்தவர்கள் ஆப்ஷன் ஏ பேஷ்வாக்கள். 44 மூன்றாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு. மூன்றாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் ஏ கிபி 1761. 45 மராத்தியர்களின் கடைசி பேஷ்வா. மராத்தியர்களின் கடைசி பேஷ்வா ஆப்ஷன் டி இரண்டாம் பாஜிராவ்.